உங்க ஃப்ரெண்டு சரணுக்கு மொட்டை அடிங்க அப்படின்னு ஒரு ப்ரோ கமெண்ட் இருக்காரு. ரொம்ப நல்ல கமெண்ட். இந்த கமெண்ட் அந்த நாய் பார்த்தா நான் பேக்கெட்ல இது பண்ணிருக்கேன் தான் நினைக்க போறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொட்டை அடிச்சிருவோம். இதோ உங்களுக்காக ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. A few minutes later. மாப்ள என்ன சைஸா இருக்கான் பாறா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எப்போ உடம்பு பார்த்துறது பாக்குறதோட சரி. ஒரு மாதிரி எத்த படத்துல ஜிம்முக்கு வரங்கிற முதல் நாள் வரங்கிற மறுநாளுக்கு படுத்துற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கான இது வேணும்ல நமக்கு. என்ன செய்தி கேமரா பார்த்துட்டு என்ன கதை? ஏன்னா ஒரு சைஸோ வரங்கிறியா இது அப்படி தாத்தானே என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் டாஸ்க். இது வரைக்கும் நம்ம சிம்பிளான டாஸ்க் ரொம்ப நல்ல டாஸ்க். உனக்கு இதனால சிக்கனம் அதிகம். என்ன சிக்கனம் அதிகம்? உனக்கு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கணுமா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இப்பதானடா அடிச்சு 2 மாதத்துல இப்பதானே வளர்ந்துருக்கு கொஞ்சம். அங்க பாரு அப்பதான் என்ன ஸ்டைலா வெட்டிட்டு வந்தாங்க. இங்க முல்லட் முல்லட் மஹிராண்டி கமெண்ட் பண்ணது. அது பேர்லாம் சொல்ல மாட்டேன். சரி அது சொன்னா நீ இப்ப பகை உணர்ச்சி தோண்டிடும். பிரச்சனை இல்ல. ஏற்கனவே இந்த மாதிரி முடி வெட்டியே ஒருத்தி திரும்பி பார்க்கறாங்க. இல்ல மொட்டை போட்டா அப்படி சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி இல்ல. அப்புறம் மண்டையில மத்தளை வச்சுப்பாங்கல்ல எல்லாரும். எப்ப நான் என்ன பண்றது? நான்லாம் எப்ப காதல் திருமணம்லாம் பண்றது? ஓ அப்படி என்ன இருக்கு காதலாக? நம்ம இப்ப யூடியூப்ல ஒரு சாதிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சாதிக்கலாம், பண்ண மாட்டாங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதுதான் ஒரு இதா இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தா நான் மொட்டை அடிக்கிறேன். பறிக்க முடியாதுங்கிற எல்லாருக்கும் இது பண்ணி பரியெல்லாம் பறிக்க முடியாது. 2500 ரூபாய்க்கு குறைஞ்சு பறிக்க முடியாது. உன் பரியை நம்மளுக்கு ஒத்து வந்தா பறிக்க முடியாது. குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க.